நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2 நிகழ்வுகள் அழகாக புலப்படுத்துகின்றன. ஐனேயா என்ற மனிதருக்கு புதிய வாழ்வும், தொர்க்கா என்ற அந்த பெண்மணிக்கு புதிய வாழ்வும் இங்கே உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையால் வழங்கப்படுகின்றன என்று சொன்னால், நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு நாட்களில் இயேசுனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு மகிழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே சீமோன் பேதுரு எல்லோரும் அவரை விட்டு பிரிந்து செல்லுகின்ற போது, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து பதில் மொழி தருகிறார். இந்த வார்த்தையாகிய இயேசுவை நம்முடைய வாழ்வில் கண்டுகொள்வோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே விழுகின்ற போது இறைவனுடைய குரல் ஒலியை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுகொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, உயர்த்தும் அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசுவை எங்கள் வாழ்வில் வார்த்தையாகிய அவரை கண்டுகொண்டு நாங்களும் வாழ்வு பெற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.